வணக்கம். இது உங்க மம்மி சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் தொக்கு. அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கேயே போட்டிருக்கோம். நீங்க எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோ. நாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு அதில் வெங்காயத்தை போட்டு வதக்குப்போம். பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட், நீங்களும் இப்படி தான் செய்யணும். இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்க போகிறோம். வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கலரி விட்ட உடனே இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டு வதக்க போகிறோம். வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டிங்களா? வதக்கிட்டோம். அது வேகணும்ல, அப்போ மூடி போடணும். இப்போ மூடி ஏற்றிட்டு இப்போது தேவையான அளவு சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கலரிட்டு இப்போ தேவையான மசாலா மஞ்சாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கார மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். இப்போ இதையெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாங்கள் விசில் வைப்போம். இப்போது ஒரு கொதி கொச்சவனே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை தூக்கி அதில் ஊற்றி ஒரு கலரி 3 விசில் போட்டு எடுத்துட்டு அதில் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு சுண்ட வச்சா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்?